அடுத்து சொன்ன அல்லாஹ் தஆலா கஅததி கத்ரில் மதரி, மழை துளிகள் விழும்போது எவ்வளவு துளிகள் விழுது தெரியாது இல்லையா? அந்த மழை துளிகளுடைய அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் அவர்களை நான் மன்னித்து விடுவேன். கடல் நுரை அளவிற்கு அவர்கள் பாவம் செய்திருந்தாலும் அவர்களை நான் மன்னித்து விடுவேன். இறுதியாக அரஃபாவிலிருந்து அந்த ஹாஜிகள் புறப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அஃபீது இபாதி மக்ஃபூரன் லக்கும் வலிமன் ஷஃபாஅத்தும் லஹு, என்னுடைய அடியார்களே இந்த அரஃபாவிலிருந்து நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக புறப்படுங்கள். உங்கள் பாவங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்தீர்களோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் ஹஜ்ஜுக்கு செல்பவரிடத்துல நாம துவா செய்யுமாறு சொல்றோம். ஒரு ஹாஜி தனக்காக கேட்கிற துவா மட்டும் அல்ல, அவர் யாருக்கெல்லாம் துவா செய்யறாரோ எல்லாம் மன்னிக்கப்படும். அரஃபாவிலிருந்து புறப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அஃபீது மக்ஃபூரன் லக்கும் வலிமன் ஷஃபாஅத்தும் லஹு, நீங்களும் நீங்கள் பரிந்துரை செய்தவர்களும் உங்க எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது, புறப்பட்டு போங்கன்னு சொல்லுவான். அடுத்த நாள் ஹாஜிகள் கல்லறிய வருவாங்க. இந்த ஹதீஸ்ல வரதை மட்டும் சொல்றேன், நடுவுல முஸ்தலிஃபாலாம் இருக்குது. இந்த ஹதீஸ்ல அடுத்த நாள் 10வது நாள் ஹாஜிகள் பெரிய ஷைத்தான் என்கிற ஜமரத்துல் அக்பால கல்லறிவாங்க. சொன்னாங்க, இந்த கல்லறி